பிரியமானவர்களே, இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ක්‍රිස්තුස් වහන්සේ තුළ ප්‍රේමවන්තයන ඔබ සියලු දෙනාම සුබ පතල පිළිගන්නවා. இந்த நாள்ல ஒரு வார்த்தையை நாங்கள் கவனிக்க போகிறோம். අද දවසේදීත් අපි වචනයක් මෙනෙහි කරන්න යනවා. 126ஆம் சங்கீதத்தின் கடைசி வசனம் 6வது வசனத்துல 126 වෙනි පරිච්ඡේදය අන්තිම වචනය சொல்லுங்க பாருங்க. அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்பி ඔහු வருவான். බීජ මල්ල රැගෙන හඬමින් පිටත්ව යන්නේ නමුත් තමගේ ගොයා මිටි රැගෙන ප්‍රීතියෙන් එන්නේය. இன்னைக்கு கர்த்தர் பாருங்க இந்த இடத்துல சொல்றாரு, நாங்கள் விதைக்கிற காரியத்துக்குரிய பலனை கர்த்தர் கொடுக்கிறதவனா මේ இருக்கிறார். ස්ථානයේ උන්වහන්සේ කියන අපි වපුරන ඒ බීජ වලින් අපි ඒ ඵලය ලබා ගන්නවා කියලා කියනවා. இன்னைக்கு சில நேரம் நாங்கள் விதைக்க மாத்திரம்தான் நாங்க இருக்கிறோம், எங்களுக்கு அறுக்கத்தக்கதான ஒரு பலன் இல்லையே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ඔබ හිතන්න පුළුවන් වපුරන්න විතරයි අපි ඉන්නේ එක කපා ගන්න අපිට බැහැනේ කියලා ඔබ හිතන්න පුළුවන්. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, ஒரு வயல் நிலத்தை எடுத்தோம் என்றால் ඔබ හිතලා බලන්න අපි ඇවිල්ලා ගොයම් හදන තැන බැලුවොත් அந்த இடத்துல விதைக்கிறவர்களுக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, அதுல வேலை செய்யறவங்க தான் அதுல விதைகளை தூவுவாங்க. ඒක වැඩ කරන අය තමයි ඒ බීජය ඇවිල්ලා වපුරන්නේ. ஆனா அதுக்குள்ள அதை அறுத்து எடுக்கும் போது அதுக்குரிய பரிபூர்ண பலன் யாருக்கு கிடைக்கும்? அந்த வயல் நிலத்தை வைத்திருக்க அந்த ஓனருக்கு தான், அந்த எஜமானுக்கு தான் அதுக்குரிய பலன் கிடைக்கும். නමුත් ඒක වපුරලා ඒක කපා ගන්න විට ඒක සියල්ලම ආශිර්වාදයේ අයිති වෙන්නේ ඒ කමතේ අයිතිකාරයට තමයි. அதே போல விவசாய தோட்டத்திலையும் ඒ වගේම ඒ ඔබ වැඩ කරන ස්ථානයේ ஏதோ ஒரு காரியத்தை விதைக்கணும்னா அந்த வேலை செய்யறவங்க தான் விதைப்பாங்க. මොන හරි දෙයක් වපුරන්න ඕනේ නම් ඒ වැඩ කරන අය තමයි වපුරන්නේ. அவங்க அது பலன் அவங்களுக்கு பரிபூர்ணமா இருக்காது இல்லையா, அவங்களுக்கு சம்பளம் மாத்திரம்தான், அந்த பலன் முழுக்க அந்த சொந்தக்காரவங்களுக்கு தான் சேரும். නමුත් ඒ වැඩ කරන ඒ වැඩකාරයාට ඒ මුළු ආශිර්වාදය හම්බෙන්නේ නැහැ. කුලිය පමණයි හම්බෙන්නේ. නමුත් ඒ සම්පූර්ණ ආශිර්වාදය අයිති වෙන්නේ ඒ වෛත්‍ය අයිතිකාරයට තමයි. அப்ப அதே போல இன்னைக்கு நாங்க நினைக்கலாம், நான் அந்த விதைய தூக்குறவங்க எல்லாம் இருக்கிறோமே, அதை விதைக்கிறோம் ஆனா எங்களுக்கு பலன் இல்லையே அப்படின்னு நாங்க நிறைய காரியங்களை நாங்க யோசிக்கலாம். ඔබ හිතන්න පුළුවන් මේ බීජය ඔසව ගන්න අය පමණයි අපි වපුරනවා. නමුත් ඒකේ සම්පූර්ණ ආශිර්වාදය අපිට නැහැ කියලා ඔබ හිතන්න පුළුවන්. கர்த்தர் இந்த நாள்ல உங்களை பார்த்து சொல்றாரு, නමුත් උන්වහන්සේ ඔබ දිහා බලලා நீங்க කියනවා அரிக்கட்டுகளை, அதாவது அந்த அறுத்த காரியம், அந்த அரிக்கட்டுகளை சுமந்து வருகிற ஒரு ஆசீர்வாதத்தை நான் இன்னைக்கு கொடுப்பேன்னு சொல்றாரு. උන්වහන්සේ කියනවා ඒ ගොයම් මිටි ඔබ රැගෙන ඔසලාගෙන යන ආශිර්වාදය මම ඔබට දෙනවා කියලා කියනවා. கடந்த வருடங்கள் ஆயிருக்கலாம், ඔබගේ ගෙවිගේ අවුරුදු වේවා, கடந்த காலங்கள்ல ගෙවිගේ කාලයන් அநேக වලදී காரியங்களை நீங்க ඔබ விதைச்சிருக்கலாம், බොහෝ දේවල් ඔබ වපුරලා ඇති. நன்மையானதை ඔබ செய்திருக்கலாம். යහපත් දේ කරලා ඇති. ஆனா அதுக்கு எனக்கு பலன் இல்ல அப்படின்னு இன்னைக்கு யோசிச்சு அழுகுறீங்களா? නමුත් ඒකට මට කිසිදු ප්‍රතිඵලයක් නැහැ කියලා ඔබ நான் අඬමින් எவ்வளவு ඉන්නවද? எஃபர்ட் பண்றேன், எவ்வளவு காரியத்தை முயற்சி செய்து நான் அந்த காரியத்துக்கு அர்ப்பணிச்சு செய்றேன், ஆனா என் கையில ஒண்ணுமே இல்ல, பலனே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நீ நினைச்சு பார்த்து கொண்டு මම இருக்கிறீங்களா? ගොඩාක් මේ දේ උදෙසා උත්සාහ ගන්නවා. නමුත් මට ඒකේ ප්‍රතිඵලයක් ලැබෙන්නේ නැහැ කියලා ඔබ හිතාගෙන ඉන්න පුළුවන්. கர்த்தர் சொல்றாரு, அதற்குரிய பலன், அதாவது அந்த அரிக்கட்டுகளை சுமந்து வருகிற ஒரு ஆசீர்வாதத்தை நான் கொடுக்க போகிறேன் என்று. උන්වහන්සේ කියන ඒ ගොයමිට රැගෙන එන ඒ ප්‍රීති ආශිර්වාදය මම ඔබට දෙනවා කියලා කියනවා. இவ்வளவு நாள் நீங்க விதைச்ச காரியங்கள், මෙච්චර කල් ඔබ වපුරව ඒ நீங்க කාර්ය உங்களோட சரீர பிரகாரமான சில காரியம் செஞ்சிருக்கலாம், ශාරීරිකව ඔබ යම්කිසි දේවල් உங்க කරලා ඇති. பணத்தை ஒரு காரியத்துல நீங்க போட்டிருக்கலாம், ඔබගේ මුදල මොන හරි දෙයකට ඔබ වැය කරලා ඇති. உங்களோட டேலண்ட், உங்களோட திறமைகள் எல்லாவற்றையும் ஒரு காரியத்துல நீங்க போட்டிருக்கலாம். ඔබට තියෙන ඒ තලන්තව ඒ දේවල් වලට දීලා ඇති. ஆனா முடிவுல ஒண்ணும் இல்ல, ஜீரோவா தான் இருக்குதுன்னு யோசிக்கிறீங்களா? නමුත් අවසානයේදී කිසිම දෙයක් නැහැ, බිඳුවේ තමයි තිබෙන්නේ කියලා ඔබ හිතාගෙන இன்னைக்கு ඉන්නවද? கர்த்தர் சொல்றாரு, அதை நீங்கள் அந்த அரிக்கட்டை சுமக்கும்படியாக நான் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு ஓப்பன் டோரை வைக்க போறேன்னு නමුත් சொல்றாரு. උන්වහන්සේ කියන ගොයමිට රැගෙන එන ඒ ආශිර්වාදය ඒ අරුණා වූ ඒ දොරක් ඔබට විවෘත වුණ දොරක් තබනවා කියලා උන්වහන්සේ இன்னைக்கு කියනවා. கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுப்பீங்களா? අද උන්වහන්සේට බාර කරනවා. என்னெல்லாம் நீங்க பண்ணீங்களோ ඔබ මොන කාර්යයන්ද කරේ? கர்த்தர் பலனை கொடுக்க போறாரு. උන්වහන්සේ ප්‍රතිඵල දෙන්න எங்கள் යනවා. அன்புள்ள தகப்பனே, අපගේ ප්‍රේමවන්ත இன்னைக்கு ස්වාමීනි, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலப்பா அந்த பிள்ளைகள் பார்த்து கொண்டு
இருக்கலாம். අද මෙවැනි වාතාවරණයේ ඉඳලා දරුවන් බලාගෙන நாங்க ඉන්න எவ்வளோ පුළුවන්. காரியத்தை எங்களோட பிரயாசத்தை விதைச்சோம், எல்லாத்தையும் போட்டோம், ஆனா பலன் இல்லைன்னு ஒண்ணுமே இல்லாம இருக்கிறோம்னு யோசிக்கலாம். අපි මෙච්චර උත්සාහ දරලා මේ දේවල් කරා නමුත් කිසිම දෙයක් මගේ ජීවිතේ නැහැනේ කියලා හිතන්න පුළුවන් இவர் ස්වාමීනි. அரிதட்டுகளை அறுத்து சுமந்து கம்பீரோத்தோட வரும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை இன்னைக்கு கொடுத்து விட்டீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். ස්වාමීනි ගොයම් මිටි කපලා උසලාගෙන එන ඒ ආශිර්වාද ලබා දුන්න නිසා මම ස්තුතිවන්ත වෙනවා. நீங்க அப்படி செய்து விட்டீங்கப்பா. ඔබ එසේ කරලා අවසන් කරා ස්වාමීනි. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ඒසුස් වහන්සේගේ නාමයෙන් පියාණනි. ஆமென். ආමේන්. God bless you. God bless you.